ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பார்த்து வச்சுக்கிட்டோம்னா, வேலைக்கு போகிறவங்கனாலும் சரி, வீட்டில் இருக்கவங்கனாலும் சரி, ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலை நேரம் டென்ஷன் இல்லாமல் நம்ம வேலை பார்க்கலாம். ஒவ்வொரு நேரம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அந்த டைம்லலாம் இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சு வச்சுட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு வைங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது என்னென்ன வேலைன்னு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் பிரெட் கிரம்ஸ் தானங்க தயாரிக்க போகிறேன். இந்த இது நம்ம தயாரித்து வைக்கிறனால இப்போ காசும் மிச்சமாகும், நமக்கு டைமும் சேவ் ஆகும். இதில் நான் இதில் 2 பிரெட்டு தாங்க எடுத்திருக்கேன். இது மிக்ஸான பிரெட்னாலும் பரவாயில்ல, இல்லாட்டி ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா கூட அந்த பிரெட்டு கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அப்புறம் நமக்கு சாப்பிட பிடிக்காது. அந்த டைமில் கூட இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ் செஞ்சு வச்சுருங்க. 2 பிரெட் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எத்தனை பிரெட்னாலும் சரி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். தோசைக்கல் அடுப்பு வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண விடுங்க. ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்மளா ட்ரை ரோஸ்ட் பண்ணால் சூப்பராக ட்ரை ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு 2-3 பிச்சுக்கலாங்க. பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துருவோம். பிச்சு போட்டுருவோம், மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். பாதி டென்ஷன் இதிலே கம்மியாயிருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம செய்யலாம். செய்யும்போது தான் ரொம்ப டென்ஷனாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, பிரெட் கிரம்ஸ் ரெடி. இது தாங்க கடையில் வாங்க போனால் கொஞ்சமாக தாங்க வச்சுருப்பேன், 30 ரூபான்னு அப்புறம் சொல்லுவாங்க. இது 2 பீஸ் பிரெட் தாங்க போட்டேன். எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளாஸ் ஜார்லேயோ ஏதோ ஒரு நல்லா ஏர் கண்டென்ட் பாக்ஸில் ஸ்டாக் பண்ணி வைங்க. 3 மாதம் 4 மாதம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். இது செலவு நமக்கு 2 பிரெட் தாங்க. அதனால் மணி சேவும் ஆகும், நமக்கு போர் அடிக்காமல் இருக்கும். ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். வெறும் பிரெட்டு தாங்க, வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு சர்க்கரை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஒரு கொஞ்சமாக சர்க்கரை எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். ஒரு 4-5 ஸ்பூன் சர்க்கரை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துடலாங்க. நீங்கள் மிக்ஸியில் ஒரு ரோட்டு ஓட்டினீங்கனால போதும், சர்க்கரை நல்லா பொடி ஆகிடும். சர்க்கரை எடுத்துட்டேன், மிக்ஸியில் போட்டுடலாம். அவ்வளோதான், பொடியாச்சு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா, இது பசங்க உப்புமா ஏதாவது சாப்பிட்டா கூட நம்ம சர்க்கரை பெருசாக இருக்கும், அதை எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு தொட்டு சாப்பிட முடியாது. இதை கொடுக்கலாம். அப்புறம் நம்ம ஏதாவது ஜூஸ் டக்குன்னு நம்ம ஏதாவது சாத்துக்குடி ஜூஸ் புளியோன்னு வச்சுடுங்க, சர்க்கரை போட்டால் அது கரையிறதுக்கு லேட் ஆகும். அப்போ இதில் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு செகண்டில் கரைஞ்சிரும். லெமன் ஜூஸ் போடுறப்பவும் இதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை கொஞ்சமாக பொடி பண்ணி வைக்கிறாங்களே, ரொம்ப நிறைய இதுக்கு இது யூஸ்ஃபுல்லாகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட்டு நான் நெல்லிக்காய் தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா கழுவி எடுத்துடலாம். இது கூட ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா கழுவி எடுத்துருவோம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் நல்லா கழுவி எடுத்துருவோம். அவ்வளோதான். இதை தோல் சீவி எடுத்துருக்கலாம். இஞ்சியை, நெல்லிக்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். பொடியாக கட் பண்ணி எடுத்துருவோம். இஞ்சி தொலியை நல்லா சீவிடுவோம். மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி நிறைய விடாதீங்க. கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. நல்லா அரைச்சி எடுத்து இது நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கிறனால காலையில் நேரம் எடுத்து நம்ம நெல்லிக்காய் எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் போடுவோம். அதனால இன்றைக்கி குடிச்சு நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுருவோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக டெய்லி நம்ம இந்த ஜூஸை குடிச்சிக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி குடித்தா அவ்வளோ நல்லது. ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி ஒரு 4 நெல்லிக்காய்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுவோம்.
தண்ணி நிறையா ஊற்றாமல் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு ஐஸ் ட்ரேயில் வந்து நம்ம வந்து ஐஸ் ட்ரேயில் ஊற்றிடுவோம். இந்த ஐஸ் ட்ரேயில் நம்ம ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இது 1 வாரம் 10 நாள் வரை அப்படியே இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை ட்ரே தேவையோ அத்தனை ட்ரே ஊற்றிக்கோங்க. ஒரு 4 டியூப் எடுத்து போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு நீங்கள் அது பாட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி நீங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சோன்னு நமக்கு வெறும் வயிற்றில் குடிக்கிறது அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்பேறித்தனமாக சும்மா ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவோம். இந்த ஐஸ் டியூப் ஒரு 2 3 4 கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் குடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சி நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டு அரைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். சோம்பேறித்தனம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க. நான் இன்றைக்கி சொன்ன இதுவுமே மெத்தடு எல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தடு. சும்மா இருக்கிற டைமில் நீங்கள் இந்த போர் அடிக்காமல் இருக்க இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இல்லாமல் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you.